எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது, மண்டே. ஸோ டியூஸ்டே நமக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஒரு சிஸ்டராக உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போது உட்காந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனை பற்றி கவலைப்படுறதுக்கோ எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ எதுவுமே கிடையாது. நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ வந்தாலும் சரி, லோ வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, ஹை வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸாம் அப்படிங்கிறத அட்டன் பண்ண தான் போகிறோம். நம்ம அதிலேருந்து பேக் ஆக போகிறது கிடையாது. ஸோ வர்றது வரட்டும், அதுக்கான ஃபுல் ஒர்க் அப்படிங்கிறத கொடுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த ஒரு டைமை தாண்டி நமக்கு வேறு ஒரு சான்ஸே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்கள். என்னுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது இது மட்டும்தான் இருக்குது. இதுதான் என்னுடைய லாஸ்ட் அட்டெம்ப்ட். இதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபுல் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ என்னுடைய ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத போட்டுட்ருக்கேன். கரெக்டாக நமக்கு 11 வீக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு. இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இந்த 11 வீக்ஸில் நான் என்னெல்லாம் படிக்க போகிறேன், என்னென்ன டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறேன், எப்படி இந்த 11 வீக்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஸ்டடி பிளானாக போட்டு வச்சுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாக்கா நீங்களும் உட்காந்து 11 வீக்ஸில் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு பக்காவான ஸ்டடி பிளானை போட்டு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கோம். இவ்வளவு கஷ்டத்துலேயும் நம்ம படிக்கிறதுக்கான ரீசன் அந்த ஒரு போஸ்டிங்கை வாங்காமல் நம்ம வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் மட்டும்தான். கரெக்டாக? ஸோ அதனால் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் எப்பயுமே ஜீரோவை வச்சுக்காதீங்க. ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது வேண்டாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஸ்டடீஸ் அப்படிங்கிறத கொண்டு போங்க. நம்மளை பற்றியோ இல்லை நம்ம லைஃப்பை பற்றியோ யோசிக்கிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. நம்மளுடைய யோசனை எல்லாமே ஒன்று தான். அக்டோபர் 25 நம்மளுடைய எக்ஸாமில் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய மைண்டில் இருக்கணும். இப்போதைக்கு வேறு எந்த விஷயமே உங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க. வேறு எதுக்குமே உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறத கொண்டு போகாதீங்க. நம்மளுடைய டெலிகிராமில் எனக்கு எதெல்லாம் ஃப்ரீயாக கொஷின்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குதோ அது எல்லாமே நான் ஷேர் பண்ணி விடுறேன். அந்த கொஷின்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெய்டு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய மைண்டில் இருக்கிறது சந்தோஷ் மணி அகாடமி மட்டும்தான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல அகாடமி டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு தெரியாமல். ஸோ ஒரு சிஸ்டராக நீங்கள் எனக்கு சஜஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.